புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 125116 சில்சார் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் நடைமே நான் அப்பயே சொன்னலம்மா ஃபைல் எடுத்து பேக்கில் வைக்க சொல்லி. இப்போ ரிசீவ் இல்லாமல் எப்படிம்மா இன்டர்வியூ போவேன்? ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? ஏன் இப்ப கத்துற? அந்த வேலை இல்லைன்னா வேற வேலை இல்லையா? அங்கேயே ஏதாவது வேலை பார்த்துட்டு போ. அதானே உங்களுக்கு இப்போ நான் மொத்தத்தில் ஏதோ ஒரு வேலையை பார்த்து உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும், அவ்வளோதானே? வைங்க. பார்த்த காதல் வேறதான், காசி கேட்டர் உள்ளுக்குள்ள பார்த்த காதல் வேறதான். பிஜேபிக்கு போறக்கா நிழல் வேண்டும் போது மரம் அப்போ ஓட்டு சுத்துறப்ப பகை வந்த போது துணை முருகா உன் குணம் தன்னை அறிந்து கொண்டு. ஹலோ, யாரு? வெங்கடேஷன் பேசுறேன்டா. சொல்லுண்ணா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. அம்மா வேலை விஷயம் வெளியூர் போயிருக்கேன்னு சொல்லிச்சு. ஏன பொல்லாத வேலை. என்னடா வழக்கம் போல அம்மா ஏதாவது சொல்லிச்சவன? அதை விடுண்ணே, நீ என்ன பண்ற? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா. அம்மாவே சொன்னிச்சானே உன்கிட்ட என்ன பத்தி? அதான்டா அம்மா வெளியூர் வேலைக்கு போயிருக்கேன்னு சொல்லிச்சு. அதான் உனக்கு கால் பண்ணேன். கால் ரீச் ஆகலையே. தெரியலண்ணே, ஏதோ டவர் பிரச்சனை போல இருக்குது. அம்மாக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் வர வரைக்கும் கொஞ்சம் ஒத்தாசியா இருந்தேன். அதை நான் பாத்துக்கேன்டா. எங்க இருந்தாலும் பத்திரமா இரு. டைம் கரெக்டா சாப்பிட்டு. சரிண்ணே. அந்த பிள்ளைக்கு இது பாப்பியா? என்னை பத்தி இது கேட்டுச்சா? அட ஏன்டா நீ வேற. நான் ஏன் முன்னாடி பார்த்தே 4 நாள் ஆகுது. பெயிண்டிங் கான்ட்ராக்ட் ஸ்ரீ, ஊர்ல இல்லடா. நான் இருண்ணே, அதை அப்புறம் கூப்பிடுறேன். சரி பாரு. நீங்க விஷ்ணு பொள்ளாச்சி ஞாபகம் இருக்கா? நான் விஷ்ணுண்ணா, நீங்களா? வா வா உள்ள வா. ஏய், இங்க என்ன பண்ற? நல்லா இருக்கியா? ஏன்னா ஒரு வேலை விஷயமா இன்டர்வியூ வந்தேண்ணா. என்னாச்சு? வேலை கிடைச்சதா? இல்லண்ணே, ஒரு இன்டர்வியூக்கு தேவை ஒரு ஃபைல் தான். அந்த ஃபைல எங்க அம்மா எடுத்து சொன்னா, அவங்களும் எடுத்து வைக்கல. நானும் சரியா கவனிக்காம பேக் எடுத்துட்டு வந்துட்டு அவசரமா. என்ன பண்றதுண்ணா? என்னதான் பண்ணலாம்னு இருக்கிறேன். இல்லண்ணா, அடுத்த 2 மாசத்துல அக்கா கல்யாணம் வேற வருது. அதனால அடுத்த இன்டர்வியூ வர வரைக்கும் சித்தி வீட்டுல இருந்து தங்கி வேற வேலை தேடலாம்னு இருக்கண்ணே. ஓ அப்படியா? இருங்க ஒரு நிமிஷம். என்னண்ணே இது? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் டையிங் ஆபீஸ்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர்வைசர் வேகன்சி இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. நீ வேணா இந்த அட்ரஸ்ல போய் பாரு. நல்ல வேலைண்ணே. வெளியூர் வந்து என்ன வேலை செய்ய போறேன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தானே. திருப்பூர்ல இல்லாத வேலையா? சரி, எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆச்சு. நீ எங்க போகணும்னு சொல்லு, நான் டிராப் பண்ணிடுறேன். பரவாயில்லண்ணே, சித்தி வீடு பக்கம் தான். நான் நடந்து போய்க்கிறேன், நீங்க பாருங்க. சரி, ஓகே, பாப்போம்.
விஷ்ணுண்ணா, நீங்க என்ன இந்த பக்கம்? கார் என்னாச்சு? கார் இஎம்ஐ கட்ட முடியாம தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கெல்லாம் கார் இல்லைன்னா பைக் இல்லைன்னா பஸ் ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா, நீ இங்க என்ன பண்ற? நான் ஊருக்கு கிளம்புறேன். அதான் போற வழியில ஒரு டீ சாப்பிட்டு போலாம்ட்டு. என்னாச்சு? நான் சொன்ன பக்கம் வேலைக்கு போய் பாத்தியா? போனேனே, ஆனா இன்ஸ்டா ஐடி சொல்றீங்களா? இன்ஸ்டா ஐடி சொல்லியா? சார் ரொம்ப நேரமா ஒருத்தர் வேலைக்காக வெயிட் பண்ணிருக்காரு சார். வர சொல்லு. சார், யார் அனுப்பிச்சா? தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் ஒர்க் வேகன்சி இருக்குன்னு சொன்னாரு. அதான் பாத்துட்டு போலாம் வந்தேங்க சார். என்னையா துணி போட்டு வந்திருக்க? வேலை கேட்க வர்ற இடத்துல நல்ல துணியை போட்டு வரமாட்டியா? போ, நாளைக்கு நல்ல துணியை போட்டு வா. சார், வேலை இல்லைன்னா வேலை இல்லைன்னு சொல்லுங்க சார். அதுக்கு எதுக்கு சார் ட்ரெஸ்ஸை பத்தி எல்லாம் பேசுறீங்க? ஏய், நான் உன்னை போயிட்டு நாளைக்கு தான் வர சொன்னேன். நம்ம கிட்ட எல்லாம் இப்படி பேசக்கூடாது. போ. சாரி சார், நான் வந்த உடனே நான் என்ன படிச்சிருக்கேன், எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு கேட்காம என்கிட்ட நல்ல துணி இல்லாம இருக்கலாம். ஆனா எங்களை மாதிரி பசங்களாம் நல்ல துணி வாங்குறதுக்கு காசு இல்லாம தான் சார் வேலைக்கே போறாங்க. நீங்க நினைக்கலாம் உங்களை மாதிரி ஓனர் இல்லைன்னா எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களாம் என்ன செய்வாங்கன்னு. ஆனா அது தப்பு சார். நீங்க என்னதான் கோடி கோடியே போட்டு பிசினஸ் பண்ணாலும் எங்களை மாதிரி ஒர்க்கர்ஸ் இல்லைன்னா நீங்க போட்ட எதுவுமே வேல்யூ இல்லை சார். எனக்கு இந்த வேலை இல்லைன்னா வேற வேலை கிடைக்கும். எங்கிட்ட பேசின மாதிரியே உங்கள்ட்ட வேலை பார்க்குற யார்ட்டையும் பேசிடாதீங்க. அப்புறம் நீங்க வேற வேலை தேடுற மாதிரி இருக்கும். இஃப் யூ கேன் யூ ரெஸ்பெக்ட் த பீப்புள். ஐ மீன் மிடில் கிளாஸ் பட் ஐ எம் எஜுகேட்டட். நான் ஏது தப்பா பேசுறதா என்ன மன்னிச்சிருங்க சார். நான் வரேன். சொல்ற விதன்னு ஒண்ணு இருக்குல்லண்ணே. சாரி ஸ்ரீ, நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல தப்பான ஆளுகிட்ட உன்னை அனுப்பிட்டேன். என்ன மன்னிச்சிரு. பரவாயில்லண்ணா, நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆபீஸ்லயே ஆபீஸ் பாய் வேலை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நான் வேணா கேட்டு சொல்லிட்டா? இல்லண்ணே, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. சூப்பருப்பா. என்ன வேலை? விவசாயம். எங்க ஊர்ல மாமா விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அதான் அவர் கூட சேர்ந்து விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன். விவசாயமா? படிச்சுட்டு விவசாயம் பண்றேன்னு சொல்ற? ஏன்னு படிச்சா விவசாயம் பண்ணக்கூடாதா? நான் அப்படி சொல்லல. கஷ்டப்பட்டு படிச்சது வேல்யூ இல்லாம போயிரும், விவசாயம் பண்றாங்கற. என்னதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும் இந்த காலத்துல படிப்புக்கு வேல்யூ இல்லைண்ணே. இந்த காலத்துல டீ கிளாஸ் கொடுக்குற மரியாதை கூட நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு கொடுக்கறது இல்லைண்ணே. அதனால தானே ஒரு பிளாக் பேண்டை வச்சு ஒரு வாரம் ஓட்டுறேன். என்ன மாதிரி பசங்களா பிளாக் பேண்ட் எடுக்கிறதே இந்த ஒரு காரணத்துக்காக தான். சரி, ஏதோ சொல்ற, பாத்து போ. இந்த உலகத்துல நெட்வொர்க் 4G 5G எவ்வளவோ இருக்கலான்னு, ஆனா கஞ்சி விவசாயம் தானே கொடுப்போம். அப்படின்னா உங்க மாமா கிட்ட எனக்கு ஒரு வேலை போடு, நானும் வந்துடுறேன். சரி போலாமா? நீ எங்க போகணும்னு சொல்லு, நான் டிராப் பண்ணிடுறேன். ஓகே அண்ணா, பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் இறக்கி விட்டுருங்க. சரி வா போலாம். சரி. போகும்போது உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடலாமா? விவசாயத்துக்கு தேவையில்லைண்ணே, நல்ல ட்ரெஸ். போலாம்.